பரபரப்பான கட்டத்தில் மகாராஷ்டிரா தேர்தலில் வாபஸ் வாங்கிய பாஜக, காங்கிரஸ் அபார வெற்றி என அறிவிப்பு. அதிர்ச்சியில் மோடி. அதாவது சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒன்றியத்தில் ஆட்சி புரியும் பாஜக இதுவரை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை விட சொல்லாத அடக்குமுறைகளை கட்டவிழ்க்கும் நடவடிக்கைகளை தான் அதிகளவில் அரங்கேற்றி வருகிறது. அந்த வகையில் மாநிலங்களுக்கான உரிமை வழங்கல், தமிழ்நாடு மீனவர் சிக்கல்களுக்கு முட்டுக்கட்டை, நாட்டின் கடன் ஒழிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகிய பொய் பிரச்சாரங்களும், மாநில உரிமை சுரண்டல், மீனவர் சிக்கல்களை கண்டுகொள்ளாமை, விவசாயிகள் வஞ்சிப்பு, வேலைவாய்ப்புகளை அளித்தல், மொழி திணிப்பு சட்டங்களில் மாற்றம் போன்ற அடக்குமுறை நடவடிக்கைகளும் தான் எடுத்துக்காட்டுகளாய் அமைந்துள்ளன. அதேபோல் கடந்த 10 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை அபகரிக்க பாஜகவால் உருவாக்கப்பட்டு வரும் தேர்தல் வாக்குறுதிகளைத்தான் எதிர்வரும் நவம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கும் செயல்முறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக வாக்குறுதிகளாக பணவீக்கத்திலிருந்து விலக்கு, 10 லட்சம் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, 25 லட்சம் வேலைவாய்ப்புகள், வீட்டு மின்சார கட்டணம் 30% குறைப்பு உள்ளிட்ட 25 வாக்குறுதிகள் அமைந்துள்ளன. குறிப்பாக சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக குஜராத்திலும், 10 ஆண்டுகளுக்கு மேலாக அசாமிலும், 7 ஆண்டுகளை கடந்து உத்தரப்பிரதேசத்திலும் ஆட்சி புரியும் பாஜக அந்த மாநிலங்களுக்கு செய்தது என்ன என்று பார்த்தால், சிறுபான்மையினர் வஞ்சிப்பு, ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிப்பு, குடியுரிமை பறிப்பு, கலவரங்கள், மத அரசியல் நடவடிக்கைகள் மட்டுமே. மேலும் 1/4 நூற்றாண்டிற்கும் மேலாக குஜராத் மாநிலத்தில் ஆட்சி புரியும் பாஜக இதுவரை ஒற்றை மருத்துவக் கல்லூரிகளை கூட அங்கு நிறுவவில்லை. தேசிய மாநாடுகள் நடத்தப்படும் போதும் குடிசை பகுதிகள் பச்சை நிறத்திரையால் மறைக்கப்படுகிறதே தவிர குடிசைகள் இல்லா மாநிலம் உருவாகவில்லை. குடிசைகள் இல்லா நாடு உருவாகும் போதும் என்பதும் பாஜகவின் வாக்குறுதியே. இவை ஒருபுறம் இருக்க, சில மாதங்களுக்கு முன்பு கூட மகாராஷ்டிராவில் கிடைக்க இருந்த முதலீடுகளை குஜராத்திற்கு மாற்றமடைய செய்ததும் பாஜக தான். மேலும் இந்த நிலையில்தான் கூட்டணியில் ஆட்சி அமைத்திருக்கும் பொழுதே மகாராஷ்டிராவின் முதலீடுகளை அபகரித்து வரும் பாஜக எவ்வாறு அந்த மாநில மக்களுக்கான வேலையை செய்யும் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற கண்டனங்களும் எழுந்துள்ளன. ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசியையும் அதிகரித்துவிட்டு அதிலிருந்து மகாராஷ்டிரா மீட்கப்படும் என பாஜக முன்மொழிவது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் அமைந்துள்ளது என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில்தான் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வரும் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. அதேபோல் காங்கிரஸ் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் முக்கிய 5 அறிவிப்புகளாக பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், அனைத்து விவசாயிகளுக்கும் 3 லட்சம் வரையிலான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிராவில் வேலையில்லாத ஒவ்வொரு இளைஞருக்கும் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு குடும்பமும் 25 லட்சம் மதிப்பிலான சுகாதார காப்பீட்டு தொகை பெறும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொதுமக்கள் பாஜக மீது கடும் அதிருப்தி அடைந்துள்ளதால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக வலுவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று தேர்தலுக்கு முன்பாகவே கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருப்பதால் இந்த தேர்தலில் நின்று தோற்பதை விட வாபஸ் வாங்கிவிடலாம் என்ற முடிவில் பாஜக இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.